ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஆகஸ்ட் 6, 2024. பாபா நமக்கு அனைத்து சக்திகளையும் நமது உரிமையாக கொடுத்திருக்கின்றார், வரமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். நாம் மாயை மீது வெற்றியடைய வேண்டும். பாபா அவசியம் நம்மை வெற்றியடைய செய்வார். பாபா என்றாலே நிராகார சிவ பகவான். அவர் அறிந்திருக்கிறார், எனது குழந்தைகள் மிகவும் பலவீனமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களை மாயை அடிமைப்படுத்திவிட்டது. தேக உணர்வில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அதனால் அவர் நம் தலை மீது கரம் வைத்து தனது அனைத்து சக்திகளையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டோம். அந்த சக்திகளை உறங்கவிடக்கூடாது. அதற்கான வழிமுறை என்னவென்றால், அதிகாலை எழுந்ததுமே நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று நினைவு செய்வோம். முழு நாளிலும் இடையிடையே நினைவு செய்வோம். அப்போது சக்திகள் விழிப்படைந்த நிலையில் இருக்கும். மேலும் நமது வாழ்வில் மிகுந்த அவசியமாக இருக்கக்கூடிய சகித்து கொள்ளும் சக்தியும் எதிர்கொள்ளும் சக்தியும் நடைமுறையில் காரியம் செய்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நாம் மாயை மீது வெற்றி அடைந்து அப்படிப்பட்ட தனது சொரூபத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது நினைவார்த்தம் பாடப்பட்டிருக்கிறது. விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கின்றார். அதாவது அவர் பாம்புகளை தனது படுக்கையாக ஆக்கிவிட்டார், ஓய்வெடுப்பதற்கான சாதனமாக ஆக்கிவிட்டார். கடலில் நாலாபுறங்களிலும் அலைகள் எழும்பியிருக்கின்றன. ஆனால் அவரோ கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். முழு உலகையும் பரிபாலனை செய்கிறார். சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரையோ காளிங்க நர்த்தனம் செய்தபடி காட்டியிருக்கிறார்கள். அதாவது அந்த அளவிற்கு நாம் விகாரங்களை வெற்றியடைந்து விட வேண்டும். ஆனந்தத்தில் நடனமாட வேண்டும். ஏனென்றால் நாம் நடனமாடுவது நமது மகிழ்ச்சி என்பது எப்போது விகாரங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போது மறைந்து போகின்றன. மூன்றாவது சொரூபம் மகாதேவராகிய சங்கரரை காட்டியிருக்கிறார்கள். அவர் எப்போதும் தவத்தில் மூழ்கியிருக்கிறார். மேலும் நாகம் அவரது கழுத்து மாலையாக இருக்கிறது. பாம்பு என்றாலே அனைத்து விகாரங்களும் அவரது கழுத்து மாலையாக ஆகிவிட்டன. பாபா மேலும் கூறியிருந்தார், நீங்கள் வெற்றி மணி மாலையில் எனது நெருக்கமான இரத்தினமாக ஆகிவிடுவீர்கள். அதாவது அஷ்ட இரத்தினங்களிலோ அல்லது 100 இரத்தினங்களில் முதன்மையான 25 இரத்தினங்களிலோ வந்து விடுவீர்கள். அவர்கள்தான் மாயையினை முழுவதுமாக வெற்றி அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த யோகியாக நாம் ஆகிவிடுவோம். ஏனென்றால் மாயை மீது வெற்றியடையாமல் யாரும் நல்ல யோகியாக ஆக முடியாது. மாயையை வெற்றியடைவது என்றால் அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. இயற்கையை வெற்றியடைவது, 5 விகாரங்களை வெற்றியடைவது, சூழ்நிலைகளை வெற்றியடைவது, தனது சுபாவ சம்ஸ்காரங்களை வெற்றியடைவது, கர்மேந்திரியங்களை வெற்றியடைவது. இப்படிப்பட்ட இவற்றின் மீது எப்போது நமது வெற்றி ஏற்படுகிறதோ அப்போது நாம் வெற்றி ரத்தினங்களாக ஆகிவிடுகிறோம். நாம் இயற்கை மீதும் வெற்றியடைய வேண்டும், சூழ்நிலைகளின் மீதும் வெற்றியடைய வேண்டும். மேலும் மாயையினுடைய அனைத்து அம்சங்களையும் வெற்றியடைய வேண்டும். பொறாமை, பகைமை, வெறுப்பு, உனது எனது என்பது போன்ற உணர்வுகள், விஷ விகாரங்கள் அனைத்தின் மீதும் நாம் வெற்றியடைய வேண்டும். எனவே மிகுந்த கவனம் செலுத்துவோம். மாயை மீது நாம் வெற்றியடைந்து கொண்டே செல்கிறோம். நாம் நமது சக்திகளை மறந்து பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றிற்கு வசப்பட்டு விடுகிறோமா? பிறர் பற்றி சிந்திப்பதில் மாட்டிக்கொள்கிறோமா? ஏதாவது விகாரத்திற்கு வசப்படுகிறோமா? மாயை அல்லது இயற்கைக்கு வசப்பட்டு விடுகிறோமா? இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் நாம் அவசியம் வெற்றியடைய வேண்டும். நாம் வெற்றியடைவோமானால் நம்மை பார்த்து அநேகரும் வெற்றியடைவதற்கான தைரியம் அடைவார்கள். மற்றபடி விகாரங்களை வெற்றியடைவதில் சாது, சந்நியாசிகள், முனிவர்கள் கூட கடினத்தன்மை அனுபவம் செய்தார்கள்.
மிகுந்த கடினத்தன்மையோடு அவற்றை உள்ளே அடக்கி கொண்டிருந்தார்கள். அவற்றை வெற்றியடைவதற்காக காட்டிற்கும் மலைகளுக்கும் சென்று வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அங்கே யாரும் தென்பட மாட்டார்கள், விகாரம் மனதில் தோன்றாது என்று நினைத்தார்கள். ஆசைகளை அடக்கிவிட வேண்டும், எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று உடையை கூட துறந்துவிட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. நமக்கோ ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞானத்தின் ஆதாரத்தில் அசரீரி தன்மையை பயிற்சி செய்வோம். மேலும் யோக பலத்தினால் இந்த மாயை மீது வெற்றியடைவோம். எனவே வாருங்கள், மாயை மீது வெற்றியடைந்து மகிழ்ச்சியில் நடனமாடுவோம். மேலும் மகாதேவரை போன்று தவம் செய்வோம். ஓம் சாந்தி.